ஹைதராபாத் குண்டுவெடிப்பில் சிக்கிய மாணவர் புதனன்று சிகிச்சை பலனின்றி இறந்தார். இதன் மூலம் பலி எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. ஆந்திர தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள தில்சுக் நகரில் பிப்ரவரி 21ஆம் தேதி அன்று 2 இடங்களில் குண்டுவெடிப்புகள் நடந்தன. இதில் 16 பேர் உயிரிழந்தனர். 116 பேர் பலத்த காயமடைந்து ஹைதராபாத்தில் உள்ள வெவ்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர். பலத்த காயத்துடன் ஹைதராபாத் யசோதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அம்ருதா ரவிக்குமார் என்ற 25 வயது நிரம்பிய மாணவர் புதன்கிழமை காலை சிகிச்சை பலனின்றி இறந்தார். இதன் மூலம் பலி எண்ணிக்கை 17ஆக உயர்ந்தது. கரீம்நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அம்ருதா ரவிக்குமார் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக வேண்டும் என்ற லட்சியத்துடன் தில்சுக் நகர் வந்து தங்கி படித்து வந்தார். பிப்ரவரி 21ஆம் தேதியன்று நண்பர் திருப்பதியுடன் சாலையோர கடையில் சாப்பிட்ட போதுதான் குண்டுவெடிப்பில் இருவரும் சிக்கிக் கொண்டனர். திருப்பதி சம்பவ இடத்திலேயே பலியானார். ஹைதராபாத் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக விசாரித்து வரும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் மன்சார் இமாம் என்ற பயங்கரவாதியை கடந்த ஞாயிறன்று கைது செய்தனர். அது ஒன்றை தவிர விசாரணையில் வேறு எந்த முன்னேற்றமும் இன்றி திணறி வருகின்றனர்.